சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எத்தனை தடவை உனக்கு வழி சொல்றது? இங்க வாடா. இதோ வரேண்ணா. என் கடைக்காரப்ப நான் அனுப்புறேன், அவன் வருவான், அவனை ஃபாலோ பண்ணிக்க. டேய் அண்ணா, அந்த டீ தூள்காரன் ரொம்ப நேரம் அலைஞ்சிட்டு இருக்கான், அவனை போய் பார்த்து கூட்டு வா. போ. சரிண்ணா. ஹலோ, போ நேரமாச்சு. இல்ல, பாவ புண்ணியத்தை பத்தி யோசிக்கிறதுக்குலாம் இது நேரமே இல்ல. இப்போதைக்கு கையிலோட உயிர் தான் முக்கியம். எப்படியாவது இவர்கிட்ட இருந்து இந்த பணத்தை திருடியே ஆகணும். தம்பி, இந்தப்பா பாட்டில் மீதி ரூபா கொடுங்க. என்னது? நான் மீதி ரூபா கொடுக்கணுமா? ஆமா தம்பி, 100 ரூபா கொடுத்துட்டு தானே வாங்கிட்டு போனேன். நீங்க போன்ல பேசிக்கிட்டு இருந்ததுனால குடிச்சிட்டு வந்து மீதியை வாங்கிக்கலாம்னு நினைச்சேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படியா தெரியுது? நீ குடிச்ச பாதாம் பாலுக்கு நான் எதுக்கே பணம் கொடுக்கணும்? ஆத்திரப்படாம நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. நீங்க வேறொருத்தர்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்ததுனால நான் பணத்தை கொடுத்ததை நீங்க வாங்கிட்டு மறந்துட்டீங்க. மரியாதையை பணத்தை கொடுத்துரு, இல்லைன்னா நடக்கிறதே வேற பாத்துக்க. தம்பி, உங்களால ஆனதை பாத்துங்க தம்பி. மீதி சில்லறைய வாங்காம நான் இந்த இடத்த விட்டு நகர போறதில்ல. உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசினா வேலைக்கு ஆகாது. என்ன தம்பி, வயசு கூட மரியாதை இல்லாம சட்டையில கை வைக்கிறீங்க. முதல்ல குடிச்சதுக்கு காசு கொடுயா. முதல்ல குடிச்சதுக்கு காசு குடியா. நான் கொடுத்தேன் தம்பி. என்ன நின்னுட்டே இருக்கிற? காசு குடியா. தம்பி, நீங்க பண்றது ரொம்ப அராஜகம் தம்பி. எது அராஜகம்? நீ பணம் கொடுத்துட்டேன்னு சொல்லி ஏமாத்துவ, நான் மீதி காசு கொடுக்கணுமா உனக்கு? நான் கொடுக்க கொடுத்தேன் காசு தம்பி. எடு, காசு அடியா. நிஜமா கொடுத்தேன் தம்பி. அண்ணா ஒரு நிமிஷம் இருங்கண்ணா. என்ன? அவர் 100 ரூபா கொடுத்தாரு, நான் பார்த்தேண்ணா. என்னடா சொல்ற? நீங்க நல்லா கல்லால பாருங்க, புது 100 ரூபா நோட்டு ஒன்று இருக்கும். இருக்காண்ணா? ஆமாடா, இல்ல தம்பி, புது 100 ரூபா நோட்டு கிடக்கு. அட என்னண்ணா? ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, ஏமாத்துறதே புழப்ப வச்சுட்டு நிறைய பேர் சுத்திட்டு இருக்கிறதுனால உங்களையும் தப்பா நினைக்க வேண்டியதாயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. மிச்சம் 80 ரூபா இருக்கு, எண்ணி சரிங்க பார்த்துக்கங்க. தம்பி, வர்றேன். ஐயோ ஐயோ, பையன் இங்கே தானே வச்சேன், யார் எடுத்திருப்பா? ஐயோ தம்பி, இங்க ஒரு பையன் வச்சிருந்தேன், பாத்தீங்களா? பார்க்கலீங்கய்யா. ஐயோ, எங்க போச்சு? ஐயோ ஐயோ தம்பி, இங்க ஒரு பையன் வச்சிருந்தேன், பாத்தீங்களா? இல்லைங்கய்யா, நான் பார்க்கல. பையன் எங்க போச்சுன்னு தெரியல. ஐயோ, ஐயா, எங்க ஐயா. போச்சோ? என்னாச்சுங்கய்யா? இங்க ஒரு பையன் வச்சிருந்தேன், குடிச்ச கூல்ட்ரிங்க்ஸ் காசை கொடுத்துட்டு திரும்பி வந்து பார்த்தா பையன் காணும். ஏங்க, யாருங்க? ஆனந்தி ஃபோன் பண்றா. ஆஹா, பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஹலோ, சொல்லுமா ஆனந்தி. பெரியப்பா, நீங்க சொன்ன மாப்பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படி போடு அருவாளை. அக்கா மேல உனக்கு அவ்வளவு பாசமா? சீக்கிரமா அக்காவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணத்தை கட்ட சொல்லுங்க பெரியப்பா. அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுதான் நான் யாருக்கிட்டயும் சொல்லாம இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். எங்க எங்க என்னவா?
ஆனந்தி கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. ஐயோ, பெரியப்பா நான் சொல்றது கேக்குதா? லைன்ல இருக்கீங்களா? ஆ ஆ, இருக்கம்மா, லைன்ல தான் இருக்கம்மா. நினைக்கிறவங்க எல்லாம் இந்த காலத்துல ரேர் சார். என் தங்கச்சியை வெறும் பேஷண்டா மட்டும் பார்க்காம கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு பாத்துக்கிட்டாங்க சார். எங்களாலேயே அவ ஆசைப்பட்ட பையன் வீட்டுக்கு போய் பேச முடியல சார். ஆனா கயல் சிஸ்டர் மாப்பிள்ளுடைய அம்மா கிட்ட பேசினாங்க சார். இப்ப அவங்க அம்மா ஒரு வழியா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க சார். இன்னும் 2 நாள்ல என் தங்கச்சி கல்யாணம் சார். சரி, இன்னைக்கு அவ சந்தோஷமா இருக்கிறானா அதுக்கு கயல் சிஸ்டர் தான் சார் காரணம். இன்னைக்கு உங்களை டிராப் பண்ணதும் நான் கயல் சிஸ்டரை பார்த்துட்டு தான் சார் போவேன். சார் ஒரு நிமிஷம், இப்போ வந்துடுறேன். சரி. அப்பா என்னாச்சுப்பா? எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்கீங்க? அசோக், மகா கல்யாணத்துக்கு வச்சிருந்த 5 லட்சம் ரூபாய தொலைச்சிட்டேன்டா. என்னப்பா இப்படி சொல்றீங்க? 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப போய் பணத்தை காணணும் வந்து நிக்கிறீங்க. அடிக்கிற வெயில்ல தாகமா இருக்குன்னு இப்ப சம்பந்தி வீட்டுல என்ன சொல்லி சமாளிக்கிறதுப்பா? பேசாம அவங்க கிட்ட நடந்ததை சொல்லிடலாமா? ஐயோ, அதனால தங்கச்சிக்கு தான் அவமானம். ஏன்பா மறுபடியும் முட்டாள்தனமா யோசிக்கிறீங்க? ஏதுடா முட்டாள்தனம்? கையில இருந்ததை தொலைச்சிட்டேன்டா. மகா வாழ்க்கையை எப்படி காப்பாற்ற போறேன்னு வேற வழி தெரியலடா. மறுபடியும் அவளை மரண படுக்கையில பாக்குற தைரியம் எனக்கு இல்லடா. இப்ப பணம் இல்லாம தங்கச்சி கல்யாணத்தை எப்படிப்பா நடத்துறது? நம்ம தங்கச்சியால நடக்க இருக்கிற கல்யாணத்தை நாமளே நிறுத்தக்கூடாது. இந்த பணத்தை அவங்க கிட்டே கொடுத்துடலாம். என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்களேப்பா? போங்கப்பா. இவ்வளவு பணத்தை நான் இப்ப எங்கப்பா போவேன்? வேணும்னாப்பா பண்ணேன், தெரியாம பண்ணிட்டேன்ப்பா. தாகமா ஐயா, இருக்குன்னு தான் கடைக்கு ஐயா. போனேன்ப்பா. இது உங்க பையன் பாருங்க. ஐயா. ஐயா. ஆமா தம்பி, இது என்னோட பைதான். தம்பி, நான் எண்ணி வாங்கின பணம் ஒரு நோட்டு குறையாம அப்படியே இருக்கு தம்பி. உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால தான் நாங்க எல்லாம் உயிரோட இருக்கோமா. ஐயா, அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. தம்பி, இந்த பணம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது தம்பி? தம்பி, உங்ககிட்ட தான் கேக்குறேன். வர வழியில பை கீழே கடந்துச்சுங்கய்யா. யாரோடதுன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல்ல என் தங்கச்சியை பார்த்துட்டு அப்புறமா போலீஸ் கிட்ட கொடுக்கலான்னு இருந்தேன். இதான் சார் கயல் சிஸ்டரோட ராசி. அவங்க வாழ்த்தி ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. சார், பணத்தை பத்திரமா கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல. அப்பா வாங்கப்பா. நீங்க போங்க ஐயா. வரேன் தம்பி. நன்றி தம்பி. வரேன் சார். போயிட்டு வரேன் தம்பி. ச்சே, திருடினது எவ்வளவு பெரிய தப்பு. சரி, இப்ப கையில காப்பாத்த யார்கிட்ட பணம் கேட்கறது?
ஐயோ 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 எழில், ஏன்டா அப்படி பேசுற? டேய், எனக்கு இருக்கிறது நீ ஒத்த புள்ளடா. இத சொல்லி தானே ஆரம்பத்துல இருந்து கையில டார்ச்சர் பண்றீங்க. அதையெல்லாம் கூட நீங்க என் அம்மாங்கிறதுக்காக மறந்துட்டேன். போதும் போதுமா, இப்ப நானே போறேன். டேய், பைத்தியம் மாதிரி ஏதாவது பண்ணாத. இப்ப என்ன, உனக்கு நான் கதவு தானே திறக்கணும். எழில், நான் கதவு திறக்கிறேன். நீ எதுவும் தப்பா பண்ணிடாதடா. முடியாது. நீங்க என் கையில சாகடிக்க நினைக்கும் போது நான் மட்டும் என் உயிர் வாழணும். அவளுக்கு முன்னாடியே நான் போறேன். ஐயோ எழில், எழில் வேணாம் ப்ளீஸ். நான் கதவு திறக்கிறேன் இரு. எழில், வர எழில். நான் திறக்கிறேன்டா. கையில உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். அதுக்குன்னு மனசாட்சி இல்லாத கொடூர மிருகம் மாதிரி இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துப்பீங்க நான் எதிர்பார்க்கலாமா? நீங்க என்ன கொன்னுட்டீங்கம்மா. உங்க மகன் எழில இழந்துட்டீங்க. மா, வாயை மூடுங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து பேசிக்கிறேன். எழில், இந்த ராட்சசி என்ன உள்ள வச்சு பூட்டி இருக்காடா. ப்ளீஸ் காப்பாத்துறா. மா, எழில், சீக்கிரம் வாடா. மா, ஒழுங்கா வந்து இந்த கதவை திறந்து விடுங்க. வாங்கம்மா. கதவை திறக்க சொல்றா. இருங்கப்பா, திறந்து விடுங்க. எழில், உனக்கு ஒன்றும் ஆகல. இவ என்ன பண்ணா தெரியுமா? உனக்கு கொடுத்த ஜூஸ்ல தூக்க மாத்திரை கலந்து உன்னை அன்கான்சியஸ் ஆக்கிட்டாடா. நான் போய் ஹாஸ்பிட்டல்ல பணம் கொடுக்கலான்னா என்ன ரூம்ல வச்சு கதவை சாத்திட்டாடா பாவி. பணத்தை எங்க வச்சிருக்க? போய் எடுத்துட்டு வாங்க. போங்க போங்க. டேய் எழில், சீக்கிரம்டா. உடனே பணத்தை எடுத்துட்டு கிளம்பு. இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் டூ லேட். சரி போடா, பாத்து. எழில், சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போய் பணத்தை கட்டுறா. என்னாச்சுப்பா, சொல்லுப்பா. அப்பா, என் போனை காணோம். எழில், மா, என் போனை கொடுங்க. குடு சங்கரி. மரியாதையா போனை கொடுக்க சொல்லுங்கப்பா. போன் எடுத்துட்டு வந்து கொடு. இதை நான் ஆரம்பத்திலே பண்ணியிருந்தேன்னா நீ இந்த அளவுக்கு ஆடி இருக்க மாட்ட. பாசத்தில் அமைதியா இருந்தா பயந்துட்டேன்னு நினைச்சிட்டியோ? ஓடி உள்ள ஓடி. இனிமே நீ என் கஸ்டடியில் தான் இருக்கணும். உள்ள போ. போ உள்ள. உள்ளே திறங்க. டேய் வாடா. சரிண்ணே. ஆமாண்டா. டேய் அண்ணா, அந்த புறம்போக்கு அன்பு எங்கடா இருக்கா? அண்ணா ஸ்டோர் ரூம்ல தானே கட்டி போட்டுருக்கோம். இருக்குடா அவனுக்கு. டேய் வாங்கடா வாடா. டேய் அண்ணாடா. வணங்க. இதோண்ணே. டேய் என்ன தைரியம் இருந்தா என் சரக்கைய பதுக்கிட்டு என்கிட்டயே வந்து எக்ஸ்ட்ரா பணம் கேப்ப. என்ன ஏமாத்த பாக்குறியா? உன்னை சும்மா விட்டாதான் வலிக்குதுன்னு. என் சரக்க பதுக்கி வச்சப்போ அப்ப எனக்கு இப்படித்தானடா வலிச்சுது. அண்ணே, முதல் போச்சேங்கிற உங்க வலி எனக்கு புரியுதுண்ணே. அதுக்காக என்னை எவ்வளவு வேணா அடிங்கண்ணே. ஆனா இப்ப என்ன விட்டுருங்கண்ணே. என் கையிலக்கா ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கண்ணே. அவங்களை காப்பாத்த பணம் தேவை. நான் கையெழுத்து போடுறேன். நீங்க பணத்தை கொடுப்பீங்கல்ல? நீ முதல்ல கையெழுத்து போடுமா.
நான் உங்க அக்கா இருக்க ஆஸ்பத்திரிக்கே போய் பணத்தை கட்டுறேன். இந்த விவாகரத்து விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். மனசு கஷ்டமா இருக்குன்னு அழுது நாங்க கையெழுத்து கேட்டதை விக்னேஷ் கிட்ட காட்டி கொடுத்த அப்புறம் அக்கா உயிர் பிழைக்க மாட்டா. ஐயோ அத்தை, அப்படிலாம் பண்ணிடாதீங்க. அப்ப நீ இத பத்தி எங்கேயும் வாயை திறக்காத. அவளை காப்பாத்த தெரிஞ்ச எங்களுக்கு பணம் கொடுத்து கொல்லவும் தெரியும். எங்க தேவைக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். இப்ப நீ டிஸ்சார்ஜ் ஆகி சகஜமா வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடு. உன் அக்கா குணமாயி வந்ததுக்கு அப்புறம் நீ அங்க போயிடலாம். நீ யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க அக்காவை இருக்குத்தான் ஆபத்து. அதை நீ மறந்துடாத. நான் கையெழுத்து போட்டதும் என் அக்காவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கட்டிடுவீங்கல்ல? நீ எனக்கு உதவி பண்ணும்போது நான் எப்படி உனக்கு பணம் கட்டாம இருப்பேன்? முதல்ல கையெழுத்து போடு. போடு. இந்தா. போடுமா. அழாதம்மா, சந்தோஷமா கையெழுத்த போடு. நீ போட போற கையெழுத்து உங்க அக்காவை உனக்கு திருப்பி கொடுக்கும். என்ன மன்னிச்சிருங்க விக்னேஷ். அப்பாடா, ஒரு வழியா நம்ம ரோட்டு கிளியர் ஆயிடுச்சு. மறுபடியும் நான் எச்சரிக்கிறேன். நாங்க உன்கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்குறத யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஏய், புரிஞ்சுதா? அண்ணே, வாங்க போலாம். சொல்லுங்க சம்பந்தி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சம்பந்தி, சொல்லுங்க. அவ்வளவுதானே சம்பந்தி, நான் பாத்துக்கிறேன். உங்க பையன் பணத்தோட ஹாஸ்பிட்டல் போக மாட்டாரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. என் பொண்ணு தான் உங்க வீட்டு மருமகள்னு நீங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்காகவே நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணது நடக்கணும்னா எனக்கு உங்களோட உதவி அடிக்கடி தேவைப்படும். எப்ப வேணாலும் நீங்க எனக்கு கால் பண்ணலாம். இதை விட பெருசா ஏதாவது செய்யணும்னா சொல்லுங்க, அதையும் செஞ்சிருவோம். முதல்ல இப்ப நான் சொன்னதை மட்டும் பக்காவா செஞ்சு முடிச்சிட்டு கால் பண்ணுங்க. சரிங்க சம்பந்தி. சார், வர அவசரத்தில் ஹெல்மெட் போட மாட்டேன் சார். அவசரம்னா இல்லைங்க சார். கான்ஸ்டபிள், இவரை செக் பண்ணி அனுப்பிவிடுங்க. ஓகே சார். சார், வெயிட் பண்ண வரேன். நிறுத்து. கண்ணாடியா இருக்கு. என்னாச்சு சார்? எதுக்கு கார் நிப்பாட்டுறீங்க? உங்க காரை செக் பண்ணணும். எதுக்கு சார்? சிட்டில நிறைய திருட்டு வண்டி ஓடுதுன்னு மேல இடத்துல இருந்து பிரஷர். டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து பாருங்க. சார் சார், யோ, எவ்வளவு நேரம் தேடிட்டு இருப்ப? சீக்கிரம் ரெடியா? சார், அவன் என்ன சொல்றான்? இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு சார். நான் ரொம்ப அர்ஜென்ட். சீக்கிரம் வெளியில வெயிட் பண்ணு.
எழில் என்ன மிரட்டினா நான் உன்னை சும்மா விட்டுருவேனா? பாம்பு மாதிரி உன்னை கொத்தி உனக்கு விஷத்தை ஏத்தி துடிக்க துடிக்க கொள்ள வேண்டி தப்பிக்கவே முடியாது. எனக்கு மனசே கேட்கல. நீ காமாட்சி அம்மாவை அடிச்சு பெரிய தப்பு பண்ணிட்ட. அவங்க பாவம் வாய் செத்தவங்க. எதுக்கு இப்படி நீ அரக்கத்தரமா நடந்துக்கிறேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. என்ன அந்த பொம்பளை மேல அப்படியே கரிசனம்? உங்களுக்கு நான் பொண்டாட்டியா இல்ல? எதுக்கு இப்படி அசிங்கமா பேசிக்க? வேற எப்படி பேச சொல்றீங்க? காமாட்சியா வாய் செத்தவ சரியான விஷ பூச்சி. ஹாஸ்பிட்டல்ல அத்தனை பேர் முன்னாடி நியாயம் கேக்குறேன்னு சொல்லி என்கிட்டயே அப்படியே எகிரிட்டு வரா. அதான் பலர்னு ஒண்ணு வச்ச. இந்த பாவத்தை எல்லாம் நீ எங்க போய் மண்டி போட்டு வேண்டிக்கிட்டாலும் தொடைக்க முடியாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போங்க, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. முறைக்க வேணாம், போங்க. தேவி, தேவி, கையலனிக்கு ஒன்னும் ஆகாது. நீ எதை பத்தியும் யோசிக்காத. நான் என்னன்னு விசாரிக்கிறேன். நீ ரிலாக்ஸ்டா இரு. அண்ணி, ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம நான் மறைச்சிட்டேன் அண்ணி. சொன்னா கண்டிப்பா உங்களால தாங்கிக்க முடியாது. என்னால சொல்லாமலும் இருக்க முடியல. என்ன ஷாலினி, என்ன அது? அது என்னன்னு சொல்லு. என் அக்காவுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? என் கையில அக்காவுக்கு ஏதோ ஆகல. சொல்லு ஷாலினி. அது இல்ல அண்ணி, நான் சொல்ல வந்த விஷயம் வேற. அப்ப என்னன்னு சொல்லு. அண்ணி, நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது உங்க அம்மா உங்களை பார்க்க வந்திருந்தாங்க. ஆனா அம்மா வந்து உங்களை பார்க்க விடாம அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசிட்டாங்க. உங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து அழுதுட்டே போனது என்னால பார்க்கவே முடியல அண்ணி. ரொம்ப பாவமா இருந்துச்சு. அண்ணி, அண்ணி, அண்ணி கொஞ்சம் பொறுமையா போங்க அண்ணி. அத்தை, என் அம்மாவை அடிச்சிங்களா? தான் கேக்குறேன், வாய் திறந்து பதில் சொல்லுங்க. எங்க அம்மா வடிச்சிங்களா? என்னடி போட்டு கொடுத்துட்டியா? நீங்க பண்ண வேலையை என்னாலயும் ஜீர்ணிக்க முடியல, அதனாலதான் சொன்னேன். என் அம்மாவை எதுக்காக அடிச்சீங்க? அவங்க அப்படி என்ன தப்பு பண்ணாங்க? உங்க குரல் எடுத்து பேசாத பூமாதேவி அவங்க. உங்களுக்கு ஏன் மேல கோவம் இருந்தா என்ன அடிச்சு கொல்ல வேண்டியதானே? நான் தானே எங்க அக்காவை காப்பாத்துறதுக்கு பணம் வேணும்னு நகை எடுத்தேன். நீங்க என்னதான் அடிச்சிருக்கணும். எங்க அம்மா எதுக்கு அடிச்சீங்க? வயிறு எரிஞ்சு சொல்றேன், எங்க அம்மாவை கஷ்டப்படுத்துனீங்க. நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. விக்னேஷ், நீ மூர்த்தி கூட சண்டை போட்டுருக்க. என்னப்பா சொல்றீங்க? நம்ம அத்தனை பேர் முன்னாடி அம்மாவை கத்தி எடுத்து குத்த வரா? என்னப்பா சும்மா சொல்றீங்களா? டேய், சம்பந்தி அம்மா உங்க அம்மா அடிச்சது மட்டும் சரியா? அதனால தானே புத்தி கட்ட அவன் இப்படி பண்ண பார்த்தான். டேய், நீ அவனை தடுத்து இருக்கணும். சரிக்கு சமமா சண்டை போட்டுருக்க கூடாது. ஆமாண்ணே,
பாவம் காமாட்சி ஆண்டி ஒரு வார்த்தை கூட சத்தமா பேச மாட்டாங்க. அவங்கள போய் அம்மா அடிச்சது தப்பு தானே? அப்ப நீங்க 2 பேரும் அந்த மூர்த்தி பண்ணது சரின்றீங்க, அப்படிதானே? டேய், சரியோ தப்போ அந்த ஆர்குமெண்ட் இப்ப வேண்டாம். டேய், தேவி கூட நீ சேர்ந்து வாழணும். நான் என்ன வேணா நான் சொல்றேன்? இல்ல நான் அவ கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளனா? அவன் கைய பிடிச்சு இழுத்த உடனே இவ்வளவு கூடயே போறா. இவளுக்கு எங்க போச்சு புத்தி? அதான் போகட்டும் விட்டேன். டேய், நடந்ததையே பேசிக்கிட்டு இருக்காத. அவ கர்ப்பமா இருக்கிற இந்த நேரத்துல நீதான் அவளை பத்திரமா பாத்துக்கணும். போய் தேவியை கூட்டு ஒரு வழியை பாரு. பள்ளி அண்ணே, ஐயோ அண்ணே, என்னண்ணே திடீர்னு வந்து நிக்கிறீங்க? விக்னேஷ் வீட்டுல தான் இருக்கான். அவன் உங்களை பாத்துட்டானா? இந்த வருமா, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. நான் மாப்பிள்ளைய பக்கத்தே வந்திருக்கேன். ஐயோ அப்பா, அவங்க வேற எல்லாரும் கோவத்துல இருக்காங்க. நீங்க கொஞ்சம் போங்கப்பா. இருமா உன்னை இந்த வீட்டுல வாழ வைக்கிறதுக்காகத்தாம நான் வந்திருக்கேன். இப்ப மாப்பிள்ளை எங்க இருக்காரு? மேல இருக்கா. உனக்கு சங்கடமா இருந்தா கூட நான் வேணா வரேன். சும்மா இருங்கப்பா, நீங்க வேற. மாப்பிள்ளை கொஞ்சம் இருமா. மாப்பிள்ளை செங்குட்டுவன் மாமா வாய்ஸ் கேக்குதுப்பா. அந்த ஆளுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தான். அண்ணா அந்த ஆளுக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்தான். வெளில போ சொல்லு, வெளில போ சொல்லு, வெளில போ சொல்லுங்க. என்கிட்ட என்ன பேச சொல்றீங்க? வெளில போ சொல்லுங்க, வெளில போ சொல்லு. அப்பா அப்பா மாப்பிள்ளை, நான் என்ன சொல்ல? அப்பா மாப்பிள்ளை, தப்பு பூரா என் மேலதான். மாப்பிள்ளை, என் பொண்ணு உமாவை நீங்க கட்டிக்கணும்னு தான் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். தேவிதான் உங்களுக்கு ஏத்த மனைவி. நீங்க அவளோட வாழ்றதே சரி. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நீங்க பண்ணதை என்னால மறக்கவே முடியாது. நான் உங்களை நம்பவும் மாட்டேன். விக்னேஷ், நீங்க என்ன நம்ப மாட்டீங்கல்ல? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா அப்பா. ஐயோ அண்ணே, என்ன பண்றீங்க? ஐயோ அண்ணே, அண்ணே அண்ணே கைய கொடுங்க. புடிங்க புடிங்க அண்ணே, புடிங்கங்கறல. விடுங்க சொல்றல. புடிங்க. ஐயோ குத்துங்க. உங்க கையால என்னை குத்தி கொல்லுங்க. நீ விக்னேஷ் சொன்ன கேளு. குத்துங்க. அண்ணே அண்ணே, என்னென்ன பண்றீங்க? அப்பா வேண்டாம். என்னமா பண்ண யோசிக்கிறீங்க? அந்த கத்தியால என் கழுத்தை அறுத்து போடுங்க. டேய், உன்னை தூக்கி வளர்த்தவருடா என் அண்ணன். அவர் உனக்கு துரோகம் பண்ண நினைப்பாரடா. நீ நல்லா இருக்கணும் தான்டா அவர் இதெல்லாம் பண்றாரு. விக்னேஷ், என்னம்மா, மாப்பிள்ளை எதுவுமே சொல்லாம போறாரு? எதுவும் சொல்லாம தானே போயிருக்கான். உங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லலையே. இன்ஜெக்ஷன் கொடுங்க. இந்தாங்க டாக்டர். டாக்டர், சிஸ்டர் என்னாச்சு? பல்ஸ் ரேட்டே இல்ல டாக்டர். ஓ மை காட், அந்த ஷாக் ட்ரீட்மென்ட் கொடுக்குற மிஷின் எடுங்க. மா, அந்த ஜெல் எடு. ரசம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணு. ஆக்சிஜன் மாஸ்க் போடுமா? ஓகே டாக்டர்.